ஓகே ரைட். நாங்க மூணாவது பார்த்துட்டு இருக்கிறோம் என்ன சரியா? ரைட் பாருங்க. கைஃப வஸஃப ஷாயிரு அல் குர்ஆன ஃபி ஹாதா ஷிஅர். இந்த கவிதையில் கவிஞர் அல் குர்ஆனை எப்படி வர்ணிக்கின்றார்? அப்பைகளுக்கு ஒவ்வொரு மாதிரி விட எழுதியலும் என்று சொன்னோம். குர்ஆனும் கரீம், சங்கமிகு குர்ஆன். கவிதையில் இருப்பது போல பகுவ குர்ஆனும் கரீம், அது சங்கமிகு குர்ஆனாகும். என்ன கரீம் என்ன சொல்லிட்டு எங்களுக்கு மெயினா தேவை. கரீம் கரீம் என்ற கருத்து என்ன? சங்கை மிக்கது என்ற கருத்துல வரும். அப்ப பூரணமாக விடை எழுதுவதாக இருந்தால் கைஃப என்ற சொல்லை மாத்திரம் விட்டு மீதமுள்ள பகுதிகள் அப்படியே நீங்க பார்த்து எழுதி கடைசியாக இப்படி 2 புள்ளிகளை போட்டு குர்ஆனும் கரீம் என்று எழுதுறேன். சரியா? குர்ஆனும் கரீம். வஸஃப ஷாயிரு அல் குர்ஆன ஃபீ ஹாதா ஷிஅர் குர்ஆனும் கரீம். இப்ப இந்த இடத்துல அரபு மொழி படித்தவர்கள் இருந்தால், சில நேரம் அரபு மதரசா மாணவர்களும் இதுல ஜாயின் ஆகிறபடியால அவங்களுக்காக நான் சொல்லித்தார இன்னும் ஒரு பாயிண்ட் தான் என்னன்னா, இப்ப 2 புள்ளிகளை போடுறேன்னு அந்த விஷயம் அது பாடசாலை மாணவர்களுக்கானது. சரியா? நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் என்னண்டா, நீங்க பாருங்க, வஸஃப ஷாயிரு அல் குர்ஆன ஃபீ ஹாதா ஷிஅர். இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம்னா பிஅன்னஹு என்ற சொல்ல பயன்படுத்தலாம். பிஅன்னஹு. சரியா? குர்ஆன் ஒரு முதக்கர் தானே, ஆண்பால் சொல். எனவே பிஅன்னஹு குர்ஆனும் கரீம். அப்ப இந்த இடத்துல பிஅன்னஹு என்பதற்கான கருத்து என்னன்னா என்று என்ற கருத்துல வரும். இது இது ஸ்கூல்ல அரபு படிக்காதவங்க இது குறித்து அலட்டி கொள்ள தேவையில்ல. நான் அந்த அரபு மொழி தெரிந்தவர்களுக்காக வேண்டி நான் சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயம் தான் இது. பிஅன்னஹு என்ன சொல்ல போட்டு நீங்க பூரணமாக விடை எழுதலாம். சரி, ஓகே. 4வத பார்ப்போம். லிஅன்னஹு போடுமா? லிஅன்னஹு என்றா ஓ லிஅன்னஹு என்ற கருத்து மகள் ஏனெனில் எஸ் அந்த கருத்துலதான் வாரது. அது வார எங்கன்னு சொன்னா ஒரு கேள்வி சொல்ல நிக்குது. என்ன சொல் தெரியுமா? கைஃப மதா ஐன வெரி குட். லிமாதா. லிமாதான கருத்து என்ன? எதற்காக? ஏன், எதற்காக? அந்த இடத்துலதான் நீங்கள் லிஅன்னஹு என்று சொல்ல பயன்படுத்துவீங்க. அடுத்த 4வதா பாருங்க. 4வது என்ன? வாசிங்க 4வது. 4வது வாசிங்க. ரைட். கைஃப வஸஃப ஷாயிரு அஷ்-ஷைத்தான ஃபீ ஹாதா ஷிஅர். கவிஞர் ஷைத்தானை இக்கவிதையில் எப்படி வர்ணிக்கின்றார்? எப்படி வர்ணிக்கின்றார் சொல்லுங்க. எப்படி வர்ணிக்கின்றார்? அவருக்கு சொல்லுங்க. இப்ப ஒருத்தர் சொல்றீங்க ரஜீமன். சரியா? அதுவும் அதுவும் என்ற சொல்ல விட ரஜீம் என்ற சொல் பொருத்தம. ரஜீம் என்பது ஒரு அடைமொழி, விரட்டப்பட்ட என்ற கருத்துல வரும் அடைமொழி. வர்ணிக்கின்றார் என்று வரக்கொள்ள அந்த அடைமொழி தான் வரணும். இப்ப ரசூலுல்லாஹ் எப்படி வர்ணிக்கின்றார்ண்டா இன்சானும் அலீம், மகத்தான ஒரு மனிதர். குர்ஆன் எப்படி வர்ணிக்கிற? குர்ஆனும் கரீம், சங்கை மிகு குர்ஆன். அந்த சங்கை மிகு, மகத்தான, விரட்டப்பட்ட, இதெல்லாம் அடைமொழி. வஸஃப என்ற சொல் வரக்கொள்ள நாங்க அந்த அடைமொழிகளை பயன்படுத்துறதுதான் மிச்சம் பொருத்தமாக இருக்கும். சரியா? ரைட். வஸஃப ஷாயிரு வஷைத்தான இன்னொருத்தர் சொல்றாரு ஃபஹுவ ரஜீம் என்று. சரியா? ஃபஹுவ ரஜீம் என்று சொல்றீங்க. ரைட். அதே போல நான் சொன்ன மாதிரி யாராவது பிஅன்னஹு ரஜீம் என்று போடலாம். பிஅன்னஹு ரஜீம் என்று. வஸஃப ஷாயிரு அஷ்-ஷைத்தான பிஅன்னஹு ரஜீம். ஷைத்தானை கவிஞர் மிரட்டப்பட்டவன் என வர்ணிக்கின்றார். அப்படி எழுதேனும். சரியா? அப்ப ஒவ்வொரு மாதிரி எழுதேனும். அல்லது சுருக்கமாக, மிக சுருக்கமாக நீங்க ரஜீம் எழுதலாம்.
ரைட், ரஜீம் விரட்டப்பட்டவன் என்று எழுதலாம், அல்லது பியன்னஹு ரஜீம் என்று எழுதலாம். பியன்னஹு ரஜீம் என்ற கருத்து என்ன? விரட்டப்பட்டவன் என்ற கருத்துல வரும். அல்லது ஷைத்தானு ரஜீம் என்று எழுதலாம், விரட்டப்பட்ட ஷைத்தான் என்று எழுதலாம். விளங்கினா உங்களுக்கு விடைகளை இவ்வாறு ஒவ்வொரு முறையில, சரியா, ஒவ்வொரு முறையில நீங்க எழுதலாம். ரைட், ஓகே. அப்ப நான் இப்ப சொன்னது விளங்கினா, இப்ப நீங்க யாராவது ரஜீமண்டு மாத்திரமோ அல்லது பி அன்னஹு ரஜீமண்டோ அல்லது ஷைத்தானுன் ரஜீமண்டோ மாத்திரம் எழுதினா புள்ளிகள் குறைக்கப்படுமான்னு கேட்டா குறைக்கப்படாது. சரியா? பெரும்பாலும் உங்களுக்கு பூரணமான புள்ளிகள் கிடைக்கும். அங்கின இந்த இடத்துல விடைகளை மட்டும்தான் எதிர்பார்க்கிறது. விடை மட்டும் வந்தாலே ஓகே. சரியா? விடை மட்டும் வந்தாலே ஓகே. இருந்தாலும் பூரணமாக விடை எழுதுவது என்பது அவ்வளவு கடினமான ஒரு விடயம் அல்ல. அவ்வளவு கடினமான ஒரு விடயம் அல்ல என்றதை நான் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கைஃப எப்படி, இந்த சொல்ல நீங்க விட்டுட்டு அதே பகுதியை, மீதமுள்ள அதே பகுதியை நீங்க எழுதி, சரியா, வஸஃப ஷாயிரு அஷ்ஷைத்தான ஃபீ ஹாதா ஷிர் என்று நீங்க அப்படியே எழுதி கடைசியாக 2 புள்ளிகளை வச்சு ரஜீம் என்று எழுதுறது கஷ்டமா? இல்லை. பாருங்க, இதே சொல் தான் இங்கே வந்திருக்குது. சரியா? ரஜீம் என்பது இங்க வந்திருக்குது, இங்கே வந்திருக்குது ரஜீம் என்றது. சரியா? ரஜீம் ரஜீம் எல்லா இடத்துலயும் பாருங்க ரஜீம் என்ற சொல் வந்திருக்குது. ரஜீம் ரஜீம், ரைட். இந்த இடத்துல வந்திருக்குது ரஜீம், அதே போல ரஜீம் எல்லா இடத்துலயும் வந்திருக்குது. அப்ப இந்த ரஜீம் என்ற சொல் வரணும் என்றுதான் ஸ்கீம் விடையில எதிர்பார்க்கிறது. ரஜீம் என்று வந்திருந்தா ஓகே, ரஜீம். விளங்கினா அவளுக்கு? இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம். கடைசியாக எழுதியிருக்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்லை. நான் சொல்றேன், கைஃப என்ற சொல்ல நீங்க விட்டு விட்டு நீ அடுத்த பகுதிய முழுமையாகவே நீங்க அப்படி எழுதிட்டு கடைசியாக நீங்க விடை எழுதினா அது அது மிக பூரணமான விடையாக கொள்ளப்படும். வஸஃப ஷாயிரு அஷ்ஷைத்தான ஃபீ ஹாதா ஷிர் ரஜீம். விளங்கினா இப்போ உங்களுக்கு கிளியரா? சரியா? ரைட், ஓகே, ரைட். அடுத்த கேள்வியை பாருங்க. இது நான் முதலாவது கேட்டிருக்க வேண்டிய ஒரு கேள்விதான். என்னண்டா, கைஃப வஸஃப ஷாயிரு அல்லாஹ ஃபீ ஹாதா ஷிர். அப்போ உங்களுக்கு விளங்கும். இப்ப கைஃப என்ற சொல் பரிச்சயம் ஆகிட்டு, எப்படி, வஸஃப வர்ணித்தார், அஷ்ஷாயிர் கவிஞர், ஃபீ ஹாதா ஷிர் இந்த கவிதையில். அப்ப இடையில தான் அந்த சொற்கள் மாறி மாறி வருது. அல்லாஹ், ரைட். அதே போல அந்நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் குர்ஆன, அஷ்ஷைத்தான இந்த சொற்கள் மாத்திரம்தான் மாறிக்குது. அப்ப உங்களுக்கு இதெல்லாம் பரிச்சயம் ஆகிட்டு. இப்ப இக்கவிதையில் கவிஞர் அல்லாஹ்வை எப்படி வர்ணிக்கின்றார்? எப்படி வர்ணிக்கின்றார்? وصف الشاعر الله في هذا الشعر بأنه الرحمن الرحيم. Very good. Okay. Right. وصف الشاعر, right. وصف الشاعر الله في هذا الشعر அப்படி போட்டு بأنه رحمن رحيم, بأنه رحمن رحيم என்று எழுதுறது. சரியா? وصف الشاعر الله في هذا الشعر بأنه رحمن ரஹீம். இக்கவிதையில் அல்லாஹ்வே கவிஞர், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புள்ளவன் என வர்ணிக்கின்றார். சரியா? ரைட். அல்லது நீங்க சுருக்கமாக ரஹ்மானுன் ரஹீம் என்றதும் மேலும் ரஹ்மானுன் ரஹீம்